குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் லோக்சபாவில் இன்று பேசிய திமுக எம்பி கனிமொழி புதிய கல்விக் கொள்கை குறித்தும் இந்தி திணிப்பு பற்றியும் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினார். எங்களுடைய கல்விக் கொள்கையிலே, எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையிலே, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உரிமைகளிலே தலையிடுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் யார் என்று நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை, இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் மும்மொழி கொள்கை என்றால் எங்களுக்கு என்ன தெரியாது, திராவிட முன்னேற்ற கழகம் மொழிக் கொள்கையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது, ஏமாற்றுகிறது என்று. நான் கேட்கிறேன், உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்திலே மொழி போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்ட முடியுமா? உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூட நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை. அதனால் உங்களுக்கு தியாகம் என்பது என்னவென்று புரியாது. இங்கே கேந்திரிய வித்யாலயங்கள், உங்களுக்கு உதாரணத்திற்காக நீங்கள் மொழிக் கொள்கையில எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு விளக்குவதற்காக, இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு விளக்குவதற்காக நான் சொல்லுகிறேன். கேந்திரிய வித்யாலயங்களிலே அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியை கற்றுத் தருவோம் என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாட்டில் 45 கேந்திரிய வித்யாக்கள் இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் எப்படி தமிழை சொல்லித் தருவீர்கள்? அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிலே 20 பேர் ஒரு வகுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் வந்து கோரிக்கை வைக்க வேண்டுமா? அப்படி கோரிக்கை வைத்தால் தமிழ் அங்கே அதற்காக ஆசிரியர் நியமிக்கப்பட்டு, ஆசிரியர் கிடைத்தால் நியமிக்கப்பட்டு அங்கே தமிழ் சொல்லித் தரப்படும். இது தமிழ்நாட்டிலே நாங்கள் கோரிக்கை வைத்து கெஞ்சி போராடி தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். கேந்திரிய வித்யாக்களிலே 45 பள்ளிகளிலே 15 பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லித் தரப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழிக் கொள்கையிலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும்? ஒவ்வொரு இடத்திலும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல, அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கனிமொழியின் பேச்சுக்கு பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா பதிலளிக்க முயன்றபோது கனிமொழி எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் தானும் ஹிந்தி தாய்மொழி அல்லாத மாநிலத்தைச் சேர்ந்தவன்தான் என உரக்க சொன்ன தேஜஸ்வி சூர்யா தொடர்ந்து பதிலளித்து பேசினார். 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டது. அதிலிருந்து 2020 பாஜக கொண்டு வந்த கல்விக் கொள்கை வரை பார்த்தால் பாஜகவின் கல்விக் கொள்கையை தவிர மற்ற அனைத்தும் மும்மொழி கொள்கையை கொண்டவை. அதன்படி ஹிந்தியும் மற்றொரு இந்திய மொழியும் கற்பது கட்டாயம். ஆனால் எங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மாணவர்கள் விரும்பும் ஏதாவது 2 இந்திய மொழிகளை கற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றார். கடந்த 65 ஆண்டுகளாக திமுக ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் தான் தென் மாநிலங்களில் இந்தியை திணித்ததாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். On the point of Hindi imposition, my friends from the DMK have been asking pointed questions. I would want to take a minute. I am a member of the Bharatiya Janata Party, and most importantly, Kanimoy ji, I come from Karnataka, which like you is a non-Hindi speaking state, and I am as opposed to imposition of Hindi as possibly you are, and rather more sincerely, because I have seen the DMK being hypocritical about their opposition to Hindi imposition. While be that as it may, let me take a minute. Let me take a minute to explain. Please, आप बैठिए. Madam, in this country, please complete करिए. In 1968, the first national education policy was introduced. The first national education policy mandated a 3-language policy. And this 3-language policy
This three-language policy from 1968, from the first national education policy. प्लीज माननीय सदस्य कंप्लीट करिए मैडम आप मैं 2-3 मिनट में कंप्लीट कर रहा हूं, ये बहुत इंपॉर्टेंट विषय है. एक मिनट में अपनी बात कंप्लीट प्लीज मैडम 1968 में फर्स्ट नेशनल एजुकेशन पॉलिसी वाज इंट्रोड्यूस्ड. फ्रॉम द फर्स्ट नेशनल पॉलिसी एजुकेशन पॉलिसी टू द 2020 एजुकेशन पॉलिसी, other than the Narendra Modi government's education policy, every education policy that introduced the three-language formula said you must compulsorily learn Hindi and another Indian language. Sir, please listen to what I am saying. Other than our national, you should have asked this question to your Congress people. Why did they impose Hindi? We have introduced an education policy. One second, sir. माननीय सदस्य मोहम्मद जावेद जी. Speaker, madam, our learned member from the DMK seems to have inadequate data and understanding of NEP. I don't have the the National Education Policy 2020 for the first time has introduced an education policy that provides the choice for a student to learn any two Indian languages and not necessarily just Hindi. So what happened the last 65 years was imposition of Hindi on the southern states and non-Hindi speaking states by the Congress party and the parties that you